சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 26ஆம் நாள் 10/3/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாளாகவும் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்வதற்குரியதாகிய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதி வாரியான விரதமாகிய ஏகாதசி விரதம். இன்று திதி வாரியான விரதம். இந்த ஏகாதசி விரதமானது வளர்பிறை ஏகாதசி வருஷத்திலே 12 நாட்கள், தேய்பிறை ஏகாதசி 12 நாட்கள். இந்த வளர்பிறையிலும் ஏகாதசி வரும், தேய்பிறையிலும் ஏகாதசி வரும். அவ்வாறு இந்த ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்களிலே கலந்து அங்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்ற துளசி தீர்த்தம் அவற்றையும் பருகி விஷ்ணு பகவானுடைய அனுகிரகத்தினாலே எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வகையிலும் இவ்வாறு இந்த ஏகாதசியிலே விரதனுஷ்டானத்தில் உள்ளவர்கள் ஒருவேளை உணவு அருந்துகின்றவர்களும் உண்டு, உபவாசமாக இருப்பவர்களும் உண்டு. அவ்வாறு அவரவருடைய வசதிக்கு ஏற்ப தங்களுடைய குடும்ப நியமனங்களுக்கு ஏற்ப இவற்றையெல்லாம் செய்து இறையருளை பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. நாம் இந்த ஆலய வழிபாடுகள் நின்று விடாமல் நம்மை பெற்று ஆளாக்கிய தாய் தந்தையர்களை பராமரிக்க வேண்டும். நாம் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவதற்கு நேரமில்லாவிட்டாலும் பரவாயில்லை, வயதான தாய் தந்தை தாத்தா பாட்டியை பராமரித்தாலே இறைவன் இறங்கி வந்து ஆசி பண்ணுவானாம். இது அப்பா அம்மாவுக்கு வயசாயிட்டுது, கண்ணு தெரியலை, காது கேட்கலை, நடக்க முடியலை, உட்கார முடியலை, எழும்ப முடியலை, கொண்டு போய் காப்பகத்திலே விட்டு விடுவோம் என்று எண்ணி விடாதீர்கள். அவ்வாறு பிள்ளைகள் பெற்றோரை வயதான காலத்திலே பார்க்க வேண்டும், நமக்கு பார்க்க முடியாது என்று எந்த பிள்ளைகளையுமே சொல்ல முடியாது. இந்த பிள்ளைகளெல்லாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது, எதுவும் அறியாத பொழுது தாய் தந்தையர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வந்து நம்மை வெற்றவர்கள். அவர்கள் வயதான காலத்திலே அவர்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொண்டு வயதான காலத்திலே அவர்களை பராமரிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும், அன்பான வார்த்தைகள் பேச வேண்டும். இப்போ அப்பாவோட பிள்ளை பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, பிள்ளையோட அம்மா பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, கணவனோட மனைவி பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. எந்திரமயமான வாழ்வு. அது மட்டுமல்லாமல் வீட்டிலே வந்தாலும் ஆளுக்கு ஒரு கையடக்க தொலைபேசியோடு உட்கார்ந்திருப்பார்களே தவிர ஒரு முகம் விட்டு மனம் விட்டு பேசுகின்றதே இல்லை. அவ்வாறு பேசுங்கள், உறவுகளோடு உறவாடுங்கள். அவ்வாறு உறவாடுகின்ற பொழுது எந்த ஒரு அகதி முகாமும் தேவையில்லை, எந்த ஒரு காப்பகமும் தேவையில்லை,
என்ற நல்ல சிந்தனையோடு இன்று ஏகாதசியிலே விஷ்ணு பகவானுடைய அனுக்கிரகம் எல்லோருக்கும் கிடைக்கவென பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தப காலத்தின் 6ஆம் நாள். எங்களுடைய வாழ்வினுடைய இறுதியிலே எங்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக மாட்சியோடு ஆண்டவர் இயேசு வருவார் என்றும், அவர் மக்களை தனது வலப்புறத்திலே செம்மறி ஆடுகளையும் இடப்புறத்திலே வெள்ள ஆடுகளையும் பிரித்து தனக்கு உகந்தவர்களாக இருந்தவர்களுக்கு அவர் பரிசு வழங்குவது போல நிலை வாழ்வை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருப்பார் என்றும், இந்த தீர்ப்பிடுகின்ற காலத்திலே எந்த சட்டங்களை, வழிமுறைகளை, மார்க்கத்தை வைத்து அவர் தீர்ப்பிடுவார் என்று இயேசு அழகாக சொல்லி இருக்கின்றார். நான் பசியோடு இருந்தேன், நீங்கள் எனக்கு புசிக்க கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், குடிக்க கொடுத்தீர்கள். உடையின்றி இருந்தேன், எனக்கு உடுத்தினீர்கள். சிறையிலே இருந்தேன், நோயுற்றிருந்தேன், என்னை வந்து பார்த்தீர்கள். இப்படியெல்லாம் பிறரன்பு பணிகளை செய்கின்றவர்களுக்கு ஆண்டவர் வெகுமதி கொடுப்பது போல, பரிசு கொடுப்பது போல ஒரு காட்சி அந்த இறுதி காலத்திலே இடம்பெறும் என்பதை ஆண்டவர் இயேசு கூறி வைக்கின்றார். இந்த தவ காலத்திலே நாங்கள் செய்கின்ற ஒரு முக்கியமான விடயம் பிறரன்பு பணியிலே ஈடுபடுதல், தான தருமம் செய்தல். ஒருத்தல் முயற்சிகளினாலே, தியாகங்களை செய்வதனாலே நாங்கள் எங்களுடைய பணத்தை, எங்களுடைய சொத்தை நாங்கள் இன்னும் சேமிச்சு வைப்பதற்கல்ல, அந்த தியாகங்கள் ஊடாக நாங்கள் பிறரன்பு பணி, அந்த பிறரன்பு பணியிலே ஈடுபடுவதற்குத்தான் இந்த தியாகங்களை செய்கின்றோம். அந்த பிறரன்பு பணிகளை செய்கின்ற பொழுதுதான் இந்த தியாகத்தினுடைய, இந்த தவத்தினுடைய அனுகூலங்களை, விளைவுகளை நாங்கள் அனுபவிக்க முடியும். இவ்வாறு இயேசு கூறுகின்ற பொழுது, இந்த சின்னம் சிறிய சகோதரர்கள் ஒருவருக்கு நீங்கள் செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகின்றார். அடுத்திருப்பவர்கள் எப்பொழுது நீர் தாகமாக இருந்தீர், பசியோடு இருந்தீர், உடையின்றி இருந்தீர் என்று கூறுகின்ற பொழுது, இந்த சின்னம் சிறிய சகோதரர், அதாவது என்னிலும் பார்க்க பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக வெவ்வேறு நிலைப்பாட்டிலே அவர்கள் சிறியவர்களாக, அதாவது தாழ்ந்தவர்களாக, ஏழையர்களாக, என்னிலும் பார்க்க நான் ஏழையாக இருந்தாலும் என்னிலும் பார்க்க ஏழையாக இன்னும் ஒருவர் இருக்கின்றார் என்பதை, நான் என்னுடைய சமூகத்திலே ஒரு குறைந்தவனாக அல்லது படிக்காதவனாக இருந்தாலும் என்னுடைய சமூகத்திலே என்னிலும் பார்க்க படிக்காதவனாக, குறைந்தவனாக இருக்கலாம். இவர்களிலே நான் இவர்களுக்கு பிறர் அன்பு செய்கின்றவர்கள், என்னிலும் பார்க்க உயர்ந்தவர்கள், என்னிலும் பார்க்க வல்லமையானவர்கள், என்னிலும் பார்க்க செல்வாக்குடையவர்களுக்கல்ல, மாறாக தேவையோடு இருக்கின்றவர்களுக்கு பிறரன்பு பணியிலே நான் ஈடுபடுகின்ற பொழுது, எனக்கு இருக்கின்றவற்றை பகிர்ந்து அளிக்கின்ற பொழுது, வெறுமனே பொருளை மட்டுமல்ல, என்னுடைய அன்பை, கரிசனையை, நேரத்தை, என்னுடைய ஆற்றல், திறமைகளை, எனக்கு உரிய நல்ல வார்த்தைகளை, ஆறுதல் வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது நான் பிறரன்பு பணியிலே நிறைவு காணுகின்றேன். அந்த நிறைவு ஆண்டவர் இயேசுவுக்கு நான் அவற்றை செய்திருக்கின்றேன் என்ற அந்த நிறைவிலே இறைவன் எங்களுக்கு பரிசளிப்பார். அதனாலே இந்த தபக்காலம் என்பது நாங்கள் எங்களுடைய நான், எனக்கு என்ற அந்த கவனத்திலே இருந்து திருப்பி அடுத்தவர்கள் என்று என்னுடைய எண்ணங்களையும், என்னுடைய தாராள சிந்தையையும், என்னுடைய கரிசனையையும், அன்பையும் நாங்கள் மற்றவர்கள் பால் திருப்புகின்ற பொழுது இந்த தவக்காலம் எங்களுக்கு அர்த்தமுள்ள காலமாகவும் அருள் வழங்குகின்ற காலமாகவும் அமையும். இந்த வரத்திற்காக நான் இறைவனிடம் உங்களுக்காக மன்றாடி நிற்கின்றேன். ஆமென்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையினூடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொண்டார்கள் என்பதை ஒரு சில செய்திகளின் மூலம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, மனித சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு தன்னடக்கத்தோடும் பணிவோடும் இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். மக்களுக்கு போதனைகளை, அறிவுரைகளை சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பொழுதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது. ஒரு பொழுதும் பெருமை, ஆணவம், கர்வம் அவர்களிடத்திலே இருந்தது கிடையாது. எந்த அளவுக்கு என்றால், மதீனாவிலே சில பெண்கள் நபிகளாரிடத்திலே சென்று நபிகளாருடைய கையை பிடித்து கொண்டு அவர்கள் விரும்புகின்ற இடங்களுக்கெல்லாம் நபி அவர்களை அழைத்து செல்வார்கள். நபி அவர்களிடத்திலே போய் செல்வதற்கு வழி கேட்பார்கள். நபி அவர்கள் கொண்டு போய் விட்டு வருவார்கள். இந்த அளவுக்கு நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு இந்த உலகத்திலே பணிவான முறையிலே ஆட்சி நடாத்திய ஒரு தூதராக, ஒரு தலைவராக நபி அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்று இந்த உலகத்திலே எந்த தலைவராலும் அந்த அளவுக்கு பணிவாக நடக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பணிவோடு ஆட்சியை கொண்டு நடத்தினார்கள். சில நபித்தோழர்கள், குறிப்பாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று வருகின்றார்கள். நாட்டு தலைவர்களை பார்த்துவிட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய அந்த சிம்மாசனத்தையும் அவர்களுடைய அரசியல் பட்டாளத்தையும் அவர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் மரியாதைகளையும் பார்த்துவிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உலகத்திலே பல நாடுகளுக்கு சென்று வந்தேன். அந்த நாட்டு தலைவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள், கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள். அந்த நாட்டு மக்கள் அந்த தலைவர்களை தலையில் வைத்து மதிக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதைகள், கண்ணியங்கள் கிடைப்பதில்லை. எனவே உங்களுக்கு சுஜூது செய்வதற்காக வேண்டி, உங்களுக்கு சிரம் தாழ்த்துவதற்காக வேண்டி நீங்கள் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், சுஜூதை பொறுத்தவரைக்கும் தலையை நிலத்தில் வைத்து மரியாதை செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. வேறு யாருக்கும் அப்படியான மரியாதை கொடுக்கப்படக்கூடாது என்பதை நபி அவர்கள் தோழர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே நபி அவர்கள் தலைவராக இருந்து கொண்டு, நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு ஒரு சாதாரண மனிதன் உண்ணுவதை போன்று உண்பார்கள். ஒரு சாதாரண குடிமகன் குடிப்பதை போன்று குடிப்பார்கள். சில பொழுதுகளில் நபிகளாருடைய வீட்டிலே பல மாதங்களாக அடுப்பு மூட்டப்படாத அளவுக்கு கஷ்டத்தோடும் நபி அவர்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மனித சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள். சில நேரம் சில வெளிநாட்டு தூதுக்குழுக்கள் நபிகளாரை சந்திப்பதற்காக வேண்டி வருவார்கள். சஹாபாக்களோடு, தோழர்களோடு நபி அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் உங்களில் முஹம்மது யார் என்று கேட்டுதான் நபி அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு தன்னுடைய தோழர்களோடு ஒருவராக, சரிசமனாக அவர்களோடு அமர்ந்திருப்பார்கள். எளிமையான முறையிலே அமர்ந்திருப்பார்கள். சில நேரம் பாயில் நபி அவர்கள் உறங்குவார்கள். அந்த பாயின் அடையாளங்கள் அவருடைய மேனியிலே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை நபிகளாருடைய வாழ்க்கை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே பணிவோடும் தன்னடக்கத்தோடும் எளிமையான முறையிலும் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை மக்களால் சிலாகித்து புகழ்ந்து சிறப்பித்து பேசப்படுகின்ற ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே நடாத்தினார்கள் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரி மிக்க தலைவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எளிமையான முறையிலே தன்னடக்கத்தோடும் பணிவோடும் தன்னுடைய குடிமக்களை வழிநடாத்தி, மார்க்க ரீதியாக அவர்களை பண்படுத்தி, பக்குவப்படுத்தி, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பக்குவத்தை அவர்களில் ஏற்படுத்தி, ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக, ஆட்சியாளராக, ஒரு ஜனாதிபதியாக இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதை நபி அவர்கள் எத்தி வைத்தார்கள். எனவே நபி அவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் முன்மாதிரியாக கொண்டு பணிவாகவும் தன்னடக்கத்தோடும் ஆன்மீக வாழ்க்கையிலே, ஆன்மீக பாதையிலே பயணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.